பெரிய அளவில் எடப்பாடி ஜெயிக்கிறதுல பிஜேபிக்கு ஆர்வம் இல்லை. ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு ஆனால் அதுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் மெனக்கட மாட்டாங்க. முடிஞ்சா கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க. அப்போ யாருமே விரும்பாதப்ப கட்சியும் உடஞ்சு கிடக்குது. கூட்டணி கட்சியும் ஆர்வம் காட்டல, மாறா கெடுக்கிற வேலையை செய்யறான். வேற யாரும் உங்க கூட இல்லை. மெகா கூட்டணி என்பது வெறும் கனவு தான். எப்படி சார் நீங்க ஜெயிப்பீங்க? விஜய் மிகப்பெரிய அளவில் அதிமுக வாக்குகளை முடைக்கிறார், மறந்து விடாதீர்கள். திமுக வாக்குகளை மட்டுமல்ல, சீமான் வாக்குகளை மட்டுமல்ல, அதிமுகவின் வாக்குகளை விஜய் பெரிய அளவில் உடைக்கிறார். இல்ல நம்மளே இந்த அளவுக்கு பேசுறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதை விட தெளிவா தெரியும். நல்லா தெரியும் சார். உங்க தெருவில் இருக்க நான் பேசுறேன்னா என்னை விட அதிகமா அவருக்கு தெரியும். ஆனா அவர் இப்படிதான் இருப்பாரு. என் தலைமையில அதிமுக கட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஆமா, கட்சியை பிடிக்கணும். ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதால நீங்க ஜெயிக்கலாம்னா வேணாம், தனியாக தோத்துட்டு போற லெவலுக்கு வந்துட்டாரு. கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும். தோத்தா கட்சி இருக்காது கையில, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 தோல்வி வந்ததுனால அது நிச்சயமாக வந்து எடப்பாடியின் அரசியலுக்கு முடிவுரை எழுதும். ஓபிஎஸ் கூட என்ன கேட்டாரு? என்ன சேர்த்துக்கொண்டாரு. எந்த நிபந்தனையுமே இல்லாம சேர்த்துக்கொண்டாரு. பதவியே வேணான்னாரு. அவங்க கட்சிக்காரன் ஒருத்தர் காஞ்சி காலில் விழுறோம், உங்க காலில் விழுறோன்னு அழுதான். மேடையிலே அழுதாரு. எடப்பாடியின் மனம் இறங்கவில்லை. அப்ப நீங்க ஜெயலலிதா வந்து தன்னை மிக கேவலமா பேசின ஜானகி ஆதரவாளர்களை ஒருத்தர் விடாம சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் அந்த பெருந்தன்மை எடப்பாடிக்கு இல்லை? நீங்க என்ன ஜெயலலிதாவோட பெரிய லீடரா? அதுவும் மாபெரும் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. 26 தோல்வி அடைந்தால் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும். அதிமுகவும் மிக 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 மோசமான நெருக்கடிக்கு தள்ளப்படும். அதற்கு பிறகு அவர்கள் எழுந்திருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா திமுக ஏற்கனவே விஸ்வரூபம் எடுத்துருச்சு. 2வது டேர்ம் திமுக கொடுத்தீங்கன்னா அவர்கள் எதிர்கட்சிகளை பஸ்பமாக்குவார்கள். அப்ப இந்த நெருக்கடியில எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கணும், சிந்தாம சதறாம நம்ம இருக்கணும். அந்த புரிதல், அந்த ஞானோதயம் அவருக்கு ஏன் வர மறுக்குது? என்னங்க தப்பு பண்ணிட்டாரு அப்படி ஓபிஎஸ்? சொல்லுங்க. சேர்த்துக்கிறதுல தான் எந்த பதவியும் வேணான்றாருல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு?